பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான டிராகன் திரைப்படம் வேற லெவல் ஹிட் அடித்தது. 37 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படம் 150 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஹாலிவுட்டின் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக இது அமைந்தது. திரைப்படம் கூற வந்த செய்தி மாணவர்களுக்கு முக்கியமான அறிவுரை என்பதால் இந்த திரைப்படத்தை பெற்றோர்களும் கொண்டாட தொடங்கினார்கள். ஆதலால் இந்த திரைப்படம் அனைத்து தரப்பு மக்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குறிப்பாக திரைப்படத்தில் நடித்த கயதுலோகர் ஹாலிவுட் இளம் ரசிகர்கள் மத்தியில் கனவு கன்னியாக வலம் வருகிறார். மேலும் இந்த திரைப்படத்தில் மிஸ்கினின் நடிப்பு பரவலாக பாராட்டப்பட்டது. இந்த நிலையில் திரைப்படத்தை திரையரங்கில் பார்த்த அனுபவத்தை குறித்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டுள்ளார் நடிகர் ஸ்ரீகாந்த். குடும்பத்தோடு டிராகன் படம் பார்க்க போயிருந்தோம். எங்களுக்கு பின்னால் 3 பேர் அமர்ந்திருந்தார்கள். திரைப்படத்தில் அடுத்து வரப்போகும் காட்சிகளை முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அடுத்து ஒவ்வொரு காட்சியாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நான் அவர்களை திரும்பி பார்த்து, எஸ்கியூஸ் மீ, அடுத்து என்ன காட்சி வரப்போகிறது என சொல்கிறீர்களா என கடுப்பில் கேட்டேன். ஆனால் அதன் பிறகும் அவர்கள் அடுத்தடுத்து வரப்போகும் காட்சிகளை முன்கூட்டியே சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எனது மனைவி என் கையை பிடித்துக் கொண்டு தயவு செய்து கோவப்பட்டு விடாதே என்று கூறினார் என அந்த பேட்டியில் தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் ஸ்ரீகாந்த். இந்த பேட்டி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது.